சில பேர் இந்த தியானத்திலே மகரிஷியினுடைய அருள்சக்தி எடுக்க வேண்டியனுடைய அவசியம் என்ன, ஏன் அதையெல்லாம் எடுக்க வேண்டும் என்றெல்லாம் சில சிந்தனைகள் சிலருக்குள் உண்டு. ஆக அதை பற்றிய ஒரு எளிமையான உதாரணம் சொல்லி குருநாதர் இங்கே விளக்குகின்றார். நாம் எத்தனையோ பழங்களை உட்கொள்கின்றோம். ஆனால் அந்த பழம் கெட்டு போய்விட்டால் என்ன நடக்கின்றது? அந்த கெட்டுப்போன பழத்தை அப்படியே விட்டுவிட்டால் அதிலே புழுக்கள் எல்லாம் உருவாகி விடுகின்றது. ஆக அந்த புழு எங்கிருந்து வந்தது? கெட்டு போகும்போது காட்டில் இருக்கக்கூடிய அதே இனமான கெட்ட அலைகளை இழுத்துத்தான் அது புழுவாக மாறுகின்றது. அதை நன்றாக கவனமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று குரு சொல்லுகின்றார். ஒரு நன்றாக இருக்கக்கூடிய ஆரஞ்சு பழத்தையே எடுத்துக்கொண்டாலும் ஒரு பக்கத்திலே அடிபட்டு விட்டால் போதும், அது அழுகிவிடும், புழுவும் உருவாகிவிடும். ஆக இதை வைத்துத்தான் குருநாதர் நாம் வேதனைப்படும் உணர்வுகளை இதில் விளக்கமாக சொல்லுகின்றார். வேதனை வேதனை என்று நாம் திரும்ப திரும்ப சுவாசிக்கப்படும் பொழுது அந்த வேதனைப்படும் உணர்வுகள், வேதனைப்பட்ட உணர்வுகள் அனைத்தும் நம் ரத்தத்திலே கலந்து விடுகின்றது. எப்படி அடிபட்ட ஆரஞ்சு பழத்திலே அது கெட்டு போய் அதில் புழுக்கள் உருவாகின்றது, இதை போன்றுதான் இந்த வேதனை என்று சொல்லுகின்றனே நம் ரத்தத்திலே இது கலந்து நம் நல்ல குணங்களை கெடுக்கக்கூடியதாக அந்த வேதனைப்படக்கூடிய அணுவாகவே அது மாறிவிடுகின்றது. ஆக நம் உடலிலே அந்த வேதனையான அணுவாக அது உருப்பெற்ற பின் கெட்டதை சாப்பிடுகின்றது, நல்ல அணுக்களை உட்கொள்ள தொடங்கி விடுகின்றது. அந்த ஆரஞ்சு பழம் நன்றாக இருக்கும் பொழுது அதிலே புழுக்கள் வருமா? வராது. இதே மாதிரி தான் வேதனையான உணர்வுகள் வந்த பின்புதான் அது வேதனைப்படும் அணுக்களாக உருப்பெறுகின்றது, வேதனையின் உணர்ச்சிகளை தூண்டுகின்றது. அந்த அழுகிய உணவை எடுத்துத்தான் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் இந்த இரத்தம் செல்லுகின்றது. மற்ற உறுப்புக்குள், மற்ற இடங்களுக்குள் இந்த வேதனை கலந்த இந்த இரத்தம் செல்லும் பொழுது அந்த நல்ல அணுக்கள், நல்ல உறுப்புகள், அதிலே இந்த வேதனைப்படும் அணுக்கள் தங்க ஆரம்பித்துவிடும். ஆக அது தங்க ஆரம்பித்து விட்டால் தன் இனத்தை உருவாக்கி அங்கே இருக்கக்கூடிய நல்லதை எல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கும். எப்படி புழு அந்த கெட்டுப்போன ஆரஞ்சை சாப்பிடுகின்றதோ இதை போன்றுதான். ஆக கெட்டது நமக்குள் எப்படி உருவாகின்றது, தீமையில் எப்படி நமக்குள் விளைகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் என்று இதில் உணர்த்துகின்றார்கள். ஆக இவ்வளவும் தெரிந்து கொண்ட பின் இன்னும் சாமியையும் சாமியாரையும் நம்பி நாம் போய்கொண்டுதான் இருக்கின்றோம். ஆனால் நம்மிடம் உயிர் கடவுளாக இருக்கின்றது. எத்தனை நல்ல சக்திகளை இந்த உயிர் மூலமாக நாம் பெற முடியும். அதனால்தான் உங்களை நீங்கள் நம்பி பழகுங்கள் என்பதை அடிக்கடி உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். ஆக எந்த பழமாக இருந்தாலும் அடிபட்டு விட்டால் புழு உருவாகி விடுகின்றது. இதே மாதிரி தான் நாம் நல்ல நிலையில், நல்ல குணத்தில், நல்ல மகிழ்ச்சியாக இருக்கப்படும் பொழுது ஒருவன் கஷ்டப்படுகின்றான், ஒருவன் சாபம் இடுகின்றான் என்பதையெல்லாம் கேட்க நேர்ந்தால் அந்தந்த உணர்வுக்கு தக்க உமிழ்நீர்கள் நம் வாயிலே சுரக்கப்பட்டு இரத்தமாக மாறி அவர்கள் எப்படி கெட்டு போக வேண்டும் என்று சொன்னார்களோ, நாசமாக போக வேண்டும் என்று சொன்னார்களோ, கை காலோ அல்லது கண் தெரியாமல் போகும், நீ நோயால் சாவாய் என்று அவர்கள் சொன்னார்களோ, இதையெல்லாம் அந்த உணர்வுகள் இரத்தத்திலே கலந்து உடல் முழுவதும் சுழல ஆரம்பிக்கின்றது. பரிவாகி கருவாகி முட்டையாகின்றது. ஒவ்வொரு உறுப்புகளிலுமே இது சேரத் தொடங்குகிறது. உதாரணமாக தேனி, சில தட்டாம்பூச்சிகள் எல்லாம் என்ன செய்கின்றது? பூக்களிலே அமர்கின்றது. ஆனால் சில நேரங்களிலே அது அமர்ந்து அந்த பூவிலேயே முட்டையும் இட்டு விடுகின்றது. அந்த பூவிலே முட்டையிட்ட பின் சிறிது நாட்கள் அந்த முட்டை வெடித்து அதிலே பூச்சியாக, பட்டாம்பூச்சியாக மாறுகின்றது. அந்த பூ, அந்த அமர்ந்த பூ எந்த நிறத்தில் இருக்கின்றதோ அதே மாதிரி பூச்சியாக வருகின்றது. இதே போலத்தான் நாம் பிறர் படும் வேதனைப்பட்ட நிலையிலையோ மற்றவருடைய உணர்வுகளை நாம் எடுத்துக்கொண்டால் அவர்கள் உடலிலே எப்படி நோய் உருவானதோ அதே போல, அல்லது ஒரு மனிதன் எப்படி சாபமிட்டானோ அந்த சாபமிடும் உணர்வுகளை கவர்ந்து கொண்டானோ அதே உணர்வு அந்த தட்டாம்பூச்சி, தேனீக்கள் முட்டையிட்டு அந்த பூவின் நிறத்திலே பூச்சிகள் உருவாவது கொண்டு நம் உடலிலே இரத்தத்திலே கலந்து உடல் உறுப்புகளுக்கு சென்று, என்றால் ஒரு முட்டை அங்கே ஒதுங்கினாலும் போதும், அந்த உறுப்பில் உள்ளதை எடுத்து அது வளர்த்து அணுவாக விளையும்.
அணுவாக விளைந்து அங்கே இருக்கக்கூடியதை சாப்பிட அது தொடங்கி தன் இனத்தை அங்கே பெருக்க தொடங்கியது. நுரையீரல் இதுபோல் தேங்கிவிட்டால் நுரையீரல் பழுதாகின்றது, கல்லீரலில் தங்கினால் அங்கே பழுதாகின்றது. இப்படி எந்தெந்த உறுப்புகளிலே இது தேங்குகின்றதோ அங்கெல்லாம் இந்த பாலடையக்கூடிய நிலைகளை உருவாக்கி விடுகின்றது. இதெல்லாம் மான பிற்பாடு நாம் மருத்துவரிடம் சென்றால் அவர்கள் எத்தனையோ பரிசோதனைகளுக்கு பின் இந்த உறுப்பு கெட்டுவிட்டது, இந்த நோய் வந்துவிட்டது என்று சொல்வார்கள். ஆனால் இதையெல்லாம் அகஸ்தியன் பல உண்மைகளை அன்றே தெரிந்து தன் வாழ்க்கையில் வந்த தீமைகளை எல்லாம் நீக்கினான், நஞ்சை வென்றான், துருவ நட்சத்திரமாக ஆனான். அந்த துருவ நட்சத்திரத்தின் சக்தியை நாம் பெற்றால் நாமும் தீமைகளை நீக்க முடியும். அவனைப் போன்றே அழியா ஒளி சரீரத்தையும் பெற முடியும். அதனால்தான் மாமகர்ஷி ஈஸ்வராய குருதேவர் என்னிடம் அடிக்கடி அந்த அகஸ்தியன் உணவை எமக்குள் பதிய செய்து தீமைகளை நீக்கக்கூடிய சக்தியாக நீ வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று அடிக்கடி எனக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டே இருப்பார். நீ சாபமிட்டவனை பார்த்தால் அந்த உணர்வுகள் உன் ஆகாரத்தின் வழியாக உடலுக்குள் சென்றுவிடும், அது கருவாகி அணுவாகிவிடும், ரத்தத்தில் அது சுற்றத் தொடங்கினால் உனக்குள் நோயாகும். அது தட்டாம்பூச்சி முட்டையிட்ட பின் அந்த பூச்சிகள் வளர்வது போன்று உன் உறுப்புகளை உட்கொள்ளும் அணுக்களாக மாறிவிடும் என்று சொல்லி இதையெல்லாம் சும்மா அல்ல, நேரடியாக எனக்கு காண்பித்தார். அது மட்டுமல்ல, மக்களுக்கு இதை எடுத்துச் சொல் என்றார். காரணம், யாரும் தவறு செய்யவில்லை. சாபமிட்டதையோ வேதனைப்பட்டதையோ உற்று பார்க்கப்படும் பொழுது அந்த உணர்வை நுகர்ந்து விடுகின்றோம், உடலுக்குள் வந்து விடுகின்றது. அந்த சந்தர்ப்பம் நுகர்ந்த உணர்வுதான் இவ்வாறு இயக்குகின்றது. ஆனால் நாம் பழக்க தோஷங்களிலே ஒரு விஷமான ஒரு அழுக்கான இடத்திலே பொருளை எடுத்து வேலை செய்கிறோம் என்றால் நாம் அப்படியே சாப்பிடுவோமா? கையை கழுவுகின்றோம் அல்லவா? ஒரு நாற்றமான பொருள் நம் மீது பட்டால் கூட உடனே அதை துடைக்கின்றோம், தூய்மைப்படுத்துகின்றோம். நம் உடையில் பட்டாலும் கூட தூய்மைப்படுத்தாத நாம் சாப்பிடுகின்றோமா? அப்படி அந்த நாற்றத்தோடு சாப்பிட்டால் ருசியாக இருக்குமா? ஆகவே இதையெல்லாம் யோசனை செய்து பார்த்து இந்த வாழ்க்கையில் சந்தர்ப்பம்தான் நாம் நுகர்வுணர்வுகள் நம்மை தீமையின் விளைவுகளுக்கு அழைத்து சென்று விடுகின்றது. இதையெல்லாம் நீக்கி பழகியவர்கள் தான் அந்த மகரிஷிகள், அந்த ஞானிகள். அவர்கள்தான் இந்த துருவ நட்சத்திரமாக சப்தரிஷி மண்டலங்களாக இருக்கின்றார்கள். ஆக அவர்கள் வாழ்க்கையில் எவ்வாறு இதையெல்லாம் கண்டுணர்ந்து முழுமையாக அறிந்து தங்களுக்குள் வந்த அந்த தீமைகளை நீக்கி பழகினார்களோ அவர்களுடைய அருள் சக்தியை நாம் பெற்றோம் என்றால் அவர்கள் நீக்கியது கொண்டு நாமும் நீக்கி இந்த உடலுக்கு பின் நாம் அவர்கள் அடைந்த எல்லையை அடைய முடியும். அதற்குத்தான் அந்த மகிழ்ச்சி சக்தியை பெற வேண்டும் என்று தெளிவாக்குகின்றார்கள்.